அரசும் அரசு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் நீங்கள் சொன்னீங்களா ஐஏஎஸ் ஆஃபீஸ்னு ஏதோ சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சரி எவ்வளோ பெருமையாக சொன்னீங்க பார்த்தீங்கன்னா சீன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் சீன்னு சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு குறைக்கும். அவங்க எல்லாருமா திட்டமிட்டு பேரே போடல சார். அப்பன் பேர் தெரியாது, அவன் பேர் தெரியாது, அவன் பேரில் 4 வருடம் மின்சார வாரியத்தினுடைய மின் உற்பத்தியை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். 800 ஒரு 660 மெகாவாட் பிளான். அது பெரிய மின் உற்பத்தி தான். அப்போ அது லேண்ட்கோன்னு ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. அவன் ஒரு திவால் கம்பெனி. அவன் திவால் கம்பெனி தான் இவங்களுக்கு வரும். ஈபிக்கு வரக்கூடிய ஒப்பந்ததாரன் வந்துட்டாலே நீங்கள் அவங்களுடைய பேக் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திவாலாக தான் இருப்பான், எல்லாம் பினாமியாக தான் இருப்பான். நார்த் சென்னை ஸ்டேஜ் 3க்கு நீ என்ன செஞ்ச ரொம்ப போர் அடிச்சுன்னு சொன்னால் எடுத்து அதை ஃபில் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்து அனுப்பிடுவான். அதை எனக்கு அனுப்பிட்டான் சார். போர் அடிச்சா இவன் அனுப்பின ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிட்டான். இவனா ஒரு ஆக்ஷன் எடுத்து அது மேலே இவன் ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணால் அவன் வேலை செய்கிறான்னு அர்த்தம். இன்னொருத்தன் வாரியத்திலேருந்து கொடுக்குற ரிப்போர்ட்டை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டான். என்ன போஸ்ட் ஆஃபீஸ் ஊற்றியாமா பார்க்குறான். டெண்டரில் அவன் வரல இவன் வரலன்னு எந்த இல்லாமல் குளறுபடி பண்ணாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா தமிழக அரசு ஒரு அறிக்கை பத்திரிகை செய்தி கொடுத்துருக்குல்ல, இந்த மார்ச் ஏப்ரலுக்கு வந்து போதுமான மின்சாரம் இருக்காது, அதனால வெளிச்சந்தையில் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 800 மெகாவாட்டை வந்து எல்லாம் ரெடியாக இருக்கிறோம், முடிஞ்சு போச்சு, அப்படியே தீயை கொளுத்தி விட்டாச்சுன்னா மின்சாரம் வந்துடும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அவங்க உடனே போட முடியாததுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா மின்துறை கம்பெனி வந்து என்ன கோஆர்டினேட்டட் எஃபிஷியன்ட் அண்ட் எக்கனாமிக்கலாக செயல்படணும். எக்கனாமிக்கலாக செயல்படணும், இந்த 3 இருக்கணும். செயல்படணுங்கிறது செக்ஷன் 42 சொல்லுது. அப்போ செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல, கண்காணிப்பு இருக்குல்ல. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரு போலீஸுக்கு ஒரு கண்காணிப்பாளர் நியமனம் பண்ணிட்டோம், ரோந்து வண்டி கொடுத்துட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம், எல்லாம் முறையாக நடக்கும். அவன் வந்து போல கண்காணிக்கவே இல்லை, கண்காணிப்பே கிடையாது சார். இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய கவனத்துக்கு போகுதா இல்லை? போகலாம், போகாமல் இருக்கலாம், தெரியாது, அது யாருக்குமே தெரியாது. இவ்வளவெல்லாம் பிரச்சனைகள் இருக்குங்கிறத பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு அத்தனை பேருங்க இருக்குது. ஆனால் பொதுமக்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் இந்த தகவலெல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் திட்டம் போட்டு செய்கிறாங்க. யூப் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத்வன். நமது நையப்படை சிறப்பு நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் முன்னாள் மின்சார வாரியத்துறை ஊழியர்கள் மதிப்பிற்குரிய திரு செல்வராஜ் மற்றும் நீலகண்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டு காலமாகவே செயல்பட்டு வருது. இப்போ வந்து 3rd ஸ்டேஜை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த 3rd ஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 மெகாவாட் மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்யக்கூடியது அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லப்படுது. ஸோ இதெல்லாமே தாண்டி இதில் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே தெர்மல் பவர் ஸ்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடு வந்து கொஞ்சம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழலாளர்கள் எல்லாமே சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த வேலையில் இதில் என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு சார்? நார்த் சென்னையில் 3rd ஸ்டேஜ் 800 மெகாவாட். 800 மெகாவாட். ஆமாம், இது எப்போ வந்திருக்க வேண்டியது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் சர்வீஸில் வந்திருக்க வேண்டியது. இந்த ஸ்டேஜ் எல்லாமே 3rd ஸ்டேஜ். இந்த 3rd ஸ்டேஜ். ஓகே. அது அதனுடைய விவரம் எல்லாம் அவர் சொல்லுவார். சரி. வந்திருக்க வேண்டியது வரல. அதில் வந்து டெண்டரில் அவன் வரல இவன் வரலன்னு எந்த இல்லாமல் குளறுபடி பண்ணாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 1ஆம் தேதி அந்த தமிழக அரசு ஒரு அறிக்கை பத்திரிகை செய்தி கொடுத்துருக்குல்ல, இந்த மார்ச் ஏப்ரலுக்கு வந்து போதுமான மின்சாரம் இருக்காது, அதனால வெளிச்சந்தையில் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 800 மெகாவாட்டை வந்து எல்லாம் ரெடியாக இருக்கிறோம், முடிஞ்சு போச்சு, அப்படியே தீயை கொளுத்தி விட்டாச்சுன்னா மின்சாரம் வந்துடும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனால் அவங்க உடனே போட முடியாததுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா மத்திய அரசுலேருந்து ஒரு கிளியரன்ஸ் வரணும், அது இன்னும் வரல. ஆனால் உண்மையிலேயே என்னன்னா டிசம்பர் 24 வரையிலும் அந்த கிளியரன்ஸுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்து ஆர்டர் போட்டாங்க மத்திய அரசு. அப்போ அது ஒரு உண்மையான காரணம் கிடையாது, பொய்யான காரணத்தை சொல்கிறாங்க. உண்மையான காரணம் என்ன தெரியுமா, அங்கே அந்த அந்த இதுவே அந்த யூனிட்டே இன்னும் ரெடி ஆகலை.
ஆனால் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதான் கோல் வந்து கன்வேயர் பெல்ட் 20% தான் வேலை முடிஞ்சிருக்கு. அதை ஜென்ரேட் பண்ணி வெளியே விடுறதுக்கு இந்த சுவிட்ச் யார்டு ஒன்று இருக்கும், அதில் பிரச்சனை இருக்குது, டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குது, ஏதோ சரியாக வேலை செய்யலை. அதாவது தேவையான கறி உள்ளே கொண்டு வர்றதுக்கும் வழி இல்லை, கறி கொண்டு வந்து ஜென்ரேட் பண்ணாலும் அதை வெளியே கிரிட்டில் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த லட்சணத்தில் இவங்க இந்த மாதிரி பொதுமக்களை ஏமாற்றணுங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த மாதிரி பொய்யா அவுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எப்படி அமைச்சர்கள்லாம் வாயை திறந்தா பொய்யை மட்டுமே சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த அஃபிஷியல்ஸும் என்னது மன்னனை வழியோ குடிகளை வழிங்கிற முறையில் இவங்களும் அதை மட்டும்தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தினுடைய மதிப்பு, ஆரம்ப மதிப்பு வந்து 6400 கோடி ரூபா. அது 2016 அவார்ட் பண்ணாங்க. 2 பார்ட்டிகிட்ட கொடுத்தாங்க, 2 ஒப்பந்ததாரர். ஒன்று வந்து மெயின் பாய்லர் அண்ட் டர்பைன் இது எல்லாமே வந்து பிஹெச்இ மத்திய அரசு நிறுவனம், அதுதான் செய்கிறாங்க. ஆக்சிலரின்னு சொல்லக்கூடிய கோல் ஹேண்ட்லிங்கு, டிஎம் பிளான்ட்டு, கூலிங் வாட்டர் பம்ப் ஹவுஸு, ஆஷ் ஹேண்ட்லிங் பிளான்ட்டு, இந்த மற்ற இதர எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து பிஜிஆருங்கிற ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப அவங்க வந்து ரொம்ப திறமையானவங்க கூட மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து நம்பர் 1 கம்பெனி. அவங்க ரொம்ப திறமை. நீங்கள் ரொம்ப குறிப்படையணும். ஏன்னா ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த ஆமை புகுந்த வீடு வேணாங்க. எதுக்காக சொன்னாங்கன்னு எனக்கு உண்மையான காரணம் தெரியாது. நான் மேலோட்டமாக நானும் இவன்கிட்ட கற்றுக்கிட்டு வந்தானே, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் பார்த்துட்டு நான் கற்றுக்கிட்டு வந்தானே. அதனால் ஆமை புகுந்த வீடு விளங்காதும்பாங்க. இந்த பிஜிஆர் புகுந்த வீடும் பிபிஎன் ஒரு கம்பெனி இருக்கான், இந்த 2 பேர் புகுந்த வீடும் இந்த இவி விளங்கவே விளங்காது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நான் ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியும். அதான் கேட்குறேன். ஆமாம், மேட்டூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனா அது நிறைய கொள்ளையடிச்சாங்க. இதே பிஜிஆர் நிறைய கொள்ளையடிச்சாங்க. நிர்வாகம் அதற்கு அந்த கொள்ளைக்கு வந்து அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளரே துணை போய் மக்களை தூண்டி விட்டு கேஸை போட்டு காலதாமதத்தை தவிர்க்கிறதுக்காக டிரான்ஸ்மிஷன் டவரை போட விடாமல் பண்ணாங்க. எப்படி உற்பத்தி, நான் பிளான்ட் ரெடியாக இருக்கேன், நான் வந்து பிளான்ட் எல்லாம் முடிச்சிட்டேன், ஒர்க்கை முடிச்சிட்டேன், இது டிரான்ஸ்மிஷன் டவர் போட முடியல. ஏன் போட முடியல? மக்கள் அஜிடேஷன், கேஸ் இருக்குது, பெண்டிங் இருக்குது. ஆனால் பிளான்ட் முடியல. புரியுதுங்களா? இந்த எல்டின்னு சொல்லுவாங்க, லிக்விடிட்டி டேமேஜ், அதுக்கு வந்து 10%, 6000 கோடினா 600 கோடி, 8000 கோடினா 800 கோடி பெனால்ட்டி பிடிக்கணும். அதை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கிளவராக பண்ணுவாங்க. அதுக்கு ஐஏஎஸ் மூலம் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ போட்டாங்க பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு நாங்கள் இதுக்கு முன்னாடி பேசின இந்த மீட்டருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐஏஎஸ் மூலம் நல்லா வேலை செய்யும். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப வேலை செய்வாங்க. மக்களை எப்படி தொந்தரவு இல்லை, அவங்க வந்து ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஆமாம், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான். அது வந்து அந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து அந்த இடத்துக்கு போக ஆன்டி நேஷனல் சர்வீஸ், அது இது வந்து புதுசாக இப்போ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது இப்படி தான், அப்படி தான் இருக்குது செயல்பாடு. அது நம்ம உள்ளே போனோம்னா நிறைய சொல்லலாம். ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன், ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசலை. ஓகே, மேட்டூர் பவர் பிளான்ட்டில் கொள்ளையடிச்சாங்க. கொள்ளையடிச்ச கணக்கு அந்த பிளான்ட்டை முடிச்சிட்டிங்க ஐயா. எப்போ 2014 சர்வீஸ் கமிஷன் பண்ணிட்டீங்க. 14 க்ளோஸ் ரிப்போர்ட்டை கொடுங்க. நான் 8 வருஷம் கழிஞ்சு தான் கேட்டேன். நானே கொஞ்சம் தூங்குற பாட்டி, சோம்பேறி. நானே 8 வருஷம் கழிஞ்சு 6 வருஷம் கழிஞ்சு நான் கேட்குறேன். இன்னமும் கணக்கு வழக்கு முடியலைங்கிறான். 10 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. நேற்றுக்கு நான் லெட்டர் எழுதிருக்கேன். அப்போ வந்து நப்தம் விஸ்வநாதன் மின்சாரத்துறை அமைச்சர் இருந்தார் 2014. அது ஏபிசிடி நிறைய பேர் அதையே ஒருத்தனை மட்டும் சொல்கிறீங்க. எல்லாருமே அப்படி தான். மினிஸ்டராக இருக்கிறவங்க அவ்வளோ பேர் சொன்ன மாதிரி ரைட் பண்ணிங்கன்னா பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி உள்ளே வந்துடும், இபி வந்துடும் வருமானம். இந்த மினிஸ்டராக இருக்க எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டராக இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் வீட்லேயும் ரைட் பண்ணாலே கணிசமான தொகை மின் வாரியத்துக்கு வந்துடும். அது வேறு, அதை நம்ம டிவேட் ஆக வேண்டாம், சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன். ஓகே, ஸோ அதில் மேட்டூரில் ஃப்ளா பண்ணாங்க. 800 உங்களுக்கு தெரியும். 800 ஒரு 660 மெகாவாட் பிளான்ட். என்ன பண்ணாங்க, லேண்ட்கோன்னு ஒரு கம்பெனி, அது பெரிய மின் உற்பத்தி தான். ஆமாம், அதுவும் 660 மெகாவாட். லேண்ட்கோங்கிற ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. அவன் நியூ ப்ராஜெக்டை சொல்கிறாரு. நியூ ப்ராஜெக்ட் 800 எக்ஸ்பேன்ஷன், ஏற்கனவே இதில் ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் ஒன்று போட்டாங்க. அப்போ அது லேண்ட்கோன்னு ஒரு கம்பெனி கொடுத்தாங்க. அவன் ஒரு திவால் கம்பெனி. திவால் கம்பெனி தான் இவங்களுக்கு வரும். இபிக்கு வரக்கூடிய ஒப்பந்ததாரன் வந்துட்டாலே நீங்கள் அவங்களுடைய பேக் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திவாலாக தான் இருப்பான், எல்லாம் பினாமியாக தான் இருப்பான். ரைட்டா? ஆனால் நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்க, சீஃப் ஃபைனான்சியல் கண்ட்ரோலர், டைரக்டர் ஃபைனான்ஸ், இவங்கெல்லாம் இந்த என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் எடுபடிக்கு கூட லாயக்கு இல்லை. அப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் அந்த போஸ்ட்டுக்கு வர்றாங்க. ஆமாம், பேர் தான் பெற்ற பேருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. யார்? மக்களுக்கு. பிரயோஜனமாக இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காங்க இவங்க. எதையுமே வெரிஃபை. இப்போ நீங்கள் கூட வெப்சைட்டில் போகலாம் சார். பிஜிஆர்னுடைய 10 வருஷத்துக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் என்ன, 5 வருஷத்துக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் என்ன, விவரத்தை புள்ளி விவரம் அழகாக கொடுக்குறான்.
நெட்டில் கூகுளில் போனீங்கன்னா கிடைக்கிது சார். இந்த கம்பெனியுடைய பேக்ரவுண்ட் என்ன, ஏன் பார்க்கல, கேள்வி கேட்க முடியாது. பார்க்க மாட்டான், ஆர்டர் கொடுத்தான். அது என்னாச்சு, லேண்ட்கோ அவுட்டு, திவாலாயிட்டு போயிட்டான். 2500 கோடி ரூபா கிளைம் பண்ணாங்க. 790 கோடி 750 கோடி ரூபா கொடுத்தாங்க. என் காம்பன்சேஷன் 2500 கோடி, 750 கோடி 790 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம், அதை கொடுத்துட்டாங்கன்னு இவன் சந்தோஷப்படுறான். அவன் விரயமாக்கின பீரியடு 4 வருடம். சரிங்களா? 2019 வரைக்கும் அவன் ஒரு துரும்பையும் எடுத்து போடலை. 18% வேலையை முடிச்சிருக்கான். அதை காங்கிரீட்டை போட்டு என்ன நான் அதை கொண்டு போய் மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியுமா? 18% வேலையை முடிச்சிருக்கான் சார். 790 கோடி ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டான் காங்கிரீட் இருக்குன்னு சொல்லிட்டு, காங்கிரீட்லேருந்து நான் என்ன கல்லிலேருந்து நார் உரிக்கலாம், காங்கிரீட்லேருந்து கரண்ட் உரிக்க முடியுமா சார்? முடியாது. போச்சா? போச்சு. ஆனால் சந்தோஷப்பட்டுக்கிறான். அதிகாரிட்ட கேட்டால் சார் 790 கோடி ரூபா வந்துருச்சு சார். நான் அந்த 4 வருடத்தில் முடிச்சிருந்தால் மின் உற்பத்தி ஏற்பட்டிருந்த 660 கோடி நமக்கு எவ்வளோ மிச்சம்? இல்லை, போச்சு. அது யார்? அடுத்தது ஒரு திருடம் போய் அதுக்கு அடுத்த திருடம் வரான், பிஜிஆர். இவன் 2019லேருந்து 2024 வரைக்கும் பேர் பெற்ற பேர், அப்பன் பேர் தெரியாது. அப்பன் பேர் சார், அவன் பேர் பிஜிஆர் சார். அப்பன் பேர் யார்? ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டோம்னா என்ன கேட்பான் சார்? அப்ளிகேஷன் எழுதும்போது என்ன கேட்போம்? ஃபாதர் நேம் கேட்போமா? எதுக்காக சார் கேட்குறாங்க? ஃபாதர் நேம், நீலகண்ட பிள்ளை ஃபாதர் நேம் என்ன? சிவன் பிள்ளை எழுதணும். இட்ஸ் மேண்டேட்ரி. ஹிஸ்ட்ரி வேணும். பிஜிஆருக்கு அப்பன் பேர் தெரியாது. 4 வருடத்துக்கு அவன் கையில் கொடுத்தான். ஏமா அப்பன்னு தெரியாது. நான் ரொம்ப வலியில் பேசுகிறேன். 4 வருடம் அந்த ப்ராஜெக்டை நிர்மூலமாக்கினான். எதையுமே செய்யலை. கால விரயம். ஆனால் இந்த கோபம், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறான் அதிகாரி, வரல. மக்கள் நல பணியாளர்கள் வரல, மக்கள் பிரதிநிதிகள் வரல, ஆட்சியாளர்கள் வரல. கோபம் வரவே இல்லை. ஏன்? இந்த பிளான்ட் வராமல் இருக்கிற வரைக்கும் இதுக்கு சமமான அளவுக்கு வெளியிலேருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கிட்டே இருக்கலாம். இதுதான் ரொம்ப சிம்பிள் கணக்கு. வரவிடலை. 2024 2023 24 எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட் எடுத்து பாருங்கள். அதில் எண்ணூர் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் 1x660 மெகாவாட் அப்படின்னு அதில் போட்டுட்டு, லேண்ட்கோ அவன் இவனுக்கு கமிஷன் கொடுக்கல போல தெரியுது. அவன் கேட்ட விலை கொடுக்கல போல. அதனால் எல்லா ரெக்கார்ட்லேயும் அவன் பேரை போட்டுருவாங்க. நாங்கள் அவனுக்கு கொடுத்தோம், அவன் சரியாக செய்யலை, பாதியில் விட்டுட்டு போயிட்டான், நாங்கள் நெக்ஸ்ட் ரேட்டுக்கு போடணும், 790 ரூபா அவன்கிட்ட பிடிச்சிட்டோம். வீராப்பாக பேசுவான். எல்லாம் ஆரம்பம் ரொம்ப வீராப்பாக இருக்கும். 2019 சைலண்ட் ஆயிடுவான். இந்த 2023 24 பாலிசி நோட்டுங்கிறது நான் என்ன சொல்கிறது, சும்மா அந்த மளிகை கடையில் கணக்கு எழுத கணக்கு நோட்டு இல்லை, பாலிசி நோட்டு. ஒரு எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டுடைய அமைச்சர் சப்மிட் பண்ணக்கூடிய, சட்டமன்றத்தில் சப்மிட் பண்ணக்கூடிய பாலிசி நோட்டில் கொள்கை குறிப்பு சார். அதில் 2019 இந்த ப்ராஜெக்ட் திட்டம் யாருக்கு கொடுத்தோங்கிற பேரே போடல சார். நான் முதல்ல என்ன சொன்னேன்? அப்பன் பேர் தெரியாதுனே, இவன் பேரே தெரியாது. இந்த 800 எக்ஸ்பென்ஷன் இந்த ப்ராஜெக்டை எவன் செய்கிறான், இவன் பேரும் தெரியாது. அப்போ இது எவ்வளோ பெரிய மோசடி. அரசு இருக்கக்கூடிய அதிகாரிகளும், நீங்கள் சொன்னீங்களா IAS ஆஃபீஸ்னு ஏதோ சொன்னீங்க பார்த்தீங்களா, ரொம்ப இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சரி, எவ்வளோ பெருமையாக சொன்னீங்க பார்த்தீங்களா. சீன்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் சீன்னு சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு குறைக்கும். எஸ், அவங்க எல்லாருமா திட்டமிட்டு பேரே போடல சார். அப்பன் பேர் தெரியல, அது அவன் பேர் தெரியாது. அவன் பேரில் 4 வருடம் மின்சார வாரியத்தினுடைய மின் உற்பத்தியை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். 2019 போட்டிருந்தால் இன்னைக்கு 2022 இந்த திட்டம் வந்திருக்கணும். ஒரிஜினல் பிளான் படி 2019 இந்த மின் இணைப்பு 3 வருஷம் தான். இது நான் இப்போ நீங்கள் பிஜிஆர் கேட்டதுனால நான் அந்த 800க்கு போனேன். 800 நான் ரெஃபர் பண்ணேன். ரைட்டா? அப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ 3வது நார்த் சென்னை ஸ்டேஜ் 3. இந்த ஆக்சிலரி 3000 கோடிக்கு இவர் தான் பொறுப்பு. 6400 கோடி ரூபா ப்ராஜெக்ட் காஸ்ட். இன்னைக்கு 8800 கோடி ரூபா, 9000 கோடி வந்துருச்சு. இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 9000 கோடி. எத்தனை வருஷம் கழிஞ்சு வந்திருக்கு? 16லேருந்து இன்னைக்கு 24, 8 வருடம். 36 மாதத்தில் முடிக்க வேண்டிய பணியை 8 வருடங்கள் ஆக்கியிருக்காங்க. அப்போ காஸ்ட் எஸ்கலேஷன் வந்திருக்கான். 9000 கோடி வந்திருக்கு. இந்த 9000 கோடியில் எவ்வளோ ரூபா பணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுமா உங்களுக்கு? 8500 கோடி ரூபா கொடுத்தாச்சு. 8500 கோடி கையில் கொடுத்து. இன்னும் நான் டாக்குமெண்ட் எல்லாமே பேசுகிறேன். டாக்குமெண்ட் இருக்குது எல்லாமே ஆகணும். நான் எதுவுமே என் வாயிலேருந்து எதுவும் சொல்ல, குறைச்சி வேணால் சொல்லுவேன். ஒரு 5 ரூபா 10 கோடி, 5 கோடி 10 நமக்கு எல்லாம் நம்ம நிசாரம். அதை நான் குறைச்சி வேணால் சொல்லுமே தவிர 8400 கோடி ரூபா பே பண்ணியாச்சு, செலவு பண்ணியாச்சு.
பிளான்ட் வரல. 10,000 ஒரு 9,000 கோடிக்கு வட்டி எவ்வளோ? 10. சரி, பிளான் வரலன்னா அதுக்கு என்ன காரணம்? இதில் பின்னோட்டத்தில் யார் இருக்காங்க? சரி, இது வரைக்கும் நீங்களும் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, இந்த சோசியல் அவேர்னஸ் இதில் இருக்கிறீங்க, நிறைய செய்திகளை சேகரிக்கிறீங்க. இதை எந்த அரசாவது ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, அறிக்கை கொடுத்துருக்காங்களா யாராவது? சரி, அரசு விட்டுருங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டா 1008 டிபார்ட்மெண்ட்டு, 1008 பிரச்சனைகள், அதை நாங்கள் விட்டுருங்க, நம்ம போக வேண்டாம். மின்சுரை நிர்வாகம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு அதிகாரிகள்னு ஒரு குழு இருக்குல்ல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க, 11 பேர் 10 பேர் அங்கே இருக்காங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சுண்டல் சாப்பிட்றது, மிச்சர் சாப்பிட்லாம் ரொம்ப பரியாசமாக சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க லெவலுக்குள்ள, சாரி நான் அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பது. ஏன்னா மிச்சர்லாம் அவங்க ரொம்ப தரம் வேற மாதிரி சாப்பிடுவாங்க. முந்திரி வேற முந்திரி நெய்யில வறுத்த அவர் சார் தெரிஞ்சிருக்கு, அவருக்கு தெரிஞ்சு நெய்யில வறுத்த முந்திரி. ஆமா, நெய்யில வறுத்த பாதாம் பருப்பு. ஏன்னா பெரிய அவங்க டைரக்டர்ஸ் இல்ல, டைரக்டர்ஸ், தலைவர், வாரியத்தினுடைய தலைவர் 80,000 கோடி நிர்வாகத்தை உங்க காசுல தானே திங்கிறேன், அடுத்தவங்க காசுல திங்கிறது என்ன வெட்கப்பட வேண்டி இருக்குது? அது வேற இருக்கு, அது வேற. இப்ப எனாமா சாப்பிட்றது என்ன வேணாலும் சாப்பிடலாம். இப்ப இவங்க 11 பேர் போட கடலை பொரி, இந்த நிலக்கடலை எவன் சாப்பிடுவான்? அவங்க அந்தஸ்துக்கு அது மதிப்பு குறைவில்லை. நீங்க தானே சொன்னீங்க ஐஏஎஸ் பெரிய ஆளுங்க அப்படின்னு, அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ 11 பேர் டைரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க? அறிக்கை கொடுத்தாங்களா? ஏன் இந்த நிர்வாகத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் பொறுப்புன்னு யாரு? ஆர்ஓசி, ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லுது, 2013 ஆக்ட் சொல்லுது. இந்த நிறுவனம் அந்த ஆக்டின் படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரைட்டா? அப்போ டைரக்டர் சொல்லல. சேர்மன், தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லாமே. என்னவா இருந்தாலும் அவர் தான் அறிக்கை கொடுப்பாரு, எல்லாமே அவர் தான் ஒப்புதல் பண்ணுவார், எதுவாக இருந்தாலும் அவர் தான் ஒப்புதல் பண்ணுவார். ஆமாம், அந்த பிரச்சனை வரும்போது அவர் டைரக்ஷன் கொடுத்துருவார், எனக்கு தெரியும், நீ ஏன் பண்ணலன்னு கேட்பார். ஸோ அது மாதிரி ரொம்ப நல்ல அருமையான ரோல் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிச்சுன்னா இந்த நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் ஏதாவது அறிக்கை விட்டாரா? அவர் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சேர்மன் எத்தனை வருஷமாக அந்த பதவியில் இருக்கார்? 2 வருஷத்துக்கு மேலே, 3 வருஷம் இருக்குமா? 3 வருஷமாக இருக்கார். இது வரைக்கும் இந்த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட், அனல் மின் நிலையங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களுடைய என்ன நிலைமை, ஸ்டேட்டஸ் என்ன, ஏதாவது அறிக்கை கொடுத்ததாக நமக்கு பார்த்துருப்போமா? இல்லை. ஏன் கொடுக்கல சார்? 10,000 கோடி ரூபா சார் இது. இந்த ஒரு திட்டத்தை மட்டும் இன்றைக்கி 60,000 கோடி ரூபாய்க்கு திட்டம் போயிட்டுருக்கு. இந்த 10,000 கோடி இது வந்தால் இன்றைக்கி மிகப்பெரிய பூம். நமக்கு மக்களுக்கு ரொம்ப பவர் ஷார்ட்டேஜே வராது. வெளியில் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டாம், நஷ்டம் குறையும். ஏன் சார் அதில் கவனம் செலுத்ததில்லை? அதான் சொன்னோம்ல, ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்தலை, மந்திரி இவங்க மக்கள் பிரதிநிதிகள் கவனம் செலுத்தலை, அதிகாரிகளும் அதுலேருந்து ஐஏஎஸ் அதிகாரிகளும் கவனம் செலுத்தலை, இவங்களும் கவனம் செலுத்தலை. சரி, இதுக்குன்னு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு இவங்களை கண்காணிக்கணுமே, ஃப்ரீயாக விட மாட்டோமே. ஒரு கம்பெனி சட்டத்தின் மீது அவங்கள கொண்டு போய் ஒதுக்கியாச்சு. அரசு கண்ட்ரோலில் இருந்து நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு நிறுவனத்தை ஒரு கம்பெனி ஆக்டில் கொண்டு போய் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ கம்பெனி ஆக்ட்னா என்ன அப்படின்னா என்ன? நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பீங்க, நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க, நான் ஒரு கம்பெனியை பதிவு பண்ணியிருப்பேன். உங்கள் பணத்தை தானே அதில் போட்டிருப்பீங்க சார், உங்கள் பணம் போட்டிருப்பீங்க, பேங்க் லோன் வாங்கியிருப்பீங்க, நான் என் பணத்தை போட்டிருப்பீங்க. நீங்கள் அதில் உங்கள் பணத்தையே நீங்கள் சுருட்டுறீங்க, கணக்குக்காக நீங்கள் சுருட்டுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, பணம் எனக்கு உள்ள பணம் வந்துருச்சு, அது இப்படிலாம் போயிட்டு போகுது, பண்ணுவீங்களா இல்லையா? இவங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்கள் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணிட்டீங்க, ஆர்ஓசிங்க. அவங்க உன் கம்பெனி, நீ நஷ்ட கணக்கு எழுதியிருக்கிற, எனக்கு என்ன? கரெக்டாக நாட்? இதுதான் மானிட்டரிங் மெக்கானிசம். புரியுதுங்களா? இதை விட தெளிவாக சொல்ல வேண்டாம். ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் அவர் கேட்க மாட்டார். சரி, ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஏஜி ஆடிட் பண்ணணும். சிஏஜி என்ன ஆடிட் பண்ணுவோம்? அவனுக்கு என்ன இருக்கும்? நீ இந்த கணக்கு, நீ என்ன கணக்கு கொடுத்தியோ அது இவ்வளவு இது முறைகேடு நடந்திருக்கு, இந்த கணக்கு சரியாக ஆவணப்படுத்தவில்லை, அவ்வளோதான். அவங்கள தண்டிக்கல முடியாது. அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா உங்கள் கம்பெனி சார் நீங்கள் உங்கள் கம்பெனி பணத்தை எவன்ட்டே திருடியோ என்னத்தையோ செஞ்சு நீங்கள் போட்டிங்க. இப்போ ஒன்று வந்திருக்கு பாருங்கள், போதைப் பொருளை வித்த பணம்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி எதையோ ஒரு பணத்தை கொண்டு போய் கம்பெனி ஆரம்பிச்சிங்க, நஷ்டம்னு கணக்கு எழுதுறீங்க. அவன் என்ன செய்யணும்? வந்தான், கணக்கை பார்த்தான், இது என்ன செய்யணும், என்ன செஞ்சுருக்கீங்க, இது முறைகேடு, அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் எழுதி வச்சுட்டு அவன் போயிடுவான். அவன் வேலை முடிஞ்சது. தண்டிக்கிறது யார்? இல்லை இப்படி விட முடியாது அப்படின்னு எலக்ட்ரிசிட்டி ஆக்டில் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஒழுங்குமுறை ஆணையம்னு அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து ஒரு 4 பேருக்கு 3 பேர் ஜட்ஜி, அதில் ஒருத்தர் தலைமை ஜட்ஜி, மீது 2 பேர் உறுப்பினர் ஜட்ஜிங்க, 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை வரைமுறைகளை செஞ்சு நீ என்ன பண்ணணும்? ரெகுலேட் பண்ணணும். இந்த கம்பெனி, மின்துறை கம்பெனி என்ன கோஆர்டினேட்டட், எஃபிஷியன்ட் அண்ட் எக்கனாமிக்கலாக செயல்படணும். எக்கனாமிக்கலாக செயல்பட 3 இருக்கணும். செயல்படணுங்கிறது செக்ஷன் 42 சொல்லுது. எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் செக்ஷன் 42 இந்த ரோலை செய்யணும். இவன் செய்கிறானாங்கிறத மானிட்டர் கண்காணிக்கிறது தான் இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய
வேலை. அப்போ செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல, கண்காணிப்பு இருக்குல்ல, அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? வெரி குட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு போலீஸுக்கு ஒரு கண்காணிப்பாளர் நியமனம் பண்ணிட்டோம், ரோந்து வண்டி கொடுத்துட்டோம், எல்லாம் செஞ்சிட்டோம், எல்லாம் முறையாக நடக்கும். அவன் ரோந்தே போல் கண்காணிக்கவே இல்லைண்ணே, கண்காணிப்பே கிடையாது சார். நான் கேட்டேன், நீ என்ன இந்த ப்ராஜெக்ட்லாம் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் நீ எதாவது மானிட்டர் பண்ணியா? நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷனில் எல்லாமே இது மாதிரி எஸ், நான் இதுவும் அடக்கம். நார்த் சென்னைக்குன்னே நான் சொல்கிறேன்னே, நார்த் சென்னை ஸ்டேஜ் 3க்கு நீ என்ன செஞ்ச? அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இவன் இந்த 3 மாதத்துக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று அனுப்புவான். இங்கேருந்து யாரோ ஒரு எக்ஸ்ஆர் ஒரு ஆஃபீஸர் நேரம் போகாத போது டீ கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து முடிஞ்சு ரொம்ப போர் அடிச்சுன்னு சொன்னால் எடுத்து அதை ஃபில் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்து அனுப்பிடுவான். அதை எனக்கு அனுப்பிட்டான் சார். போர் அடிச்சா இவன் அனுப்பின ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிட்டான் சார். அதாவது இவனா ஒரு ஆக்ஷன் எடுத்து அது மேலே இவன் ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணால் அவன் வேலை செய்கிறான்னு அர்த்தம். இன்னொருத்தன் வாரியத்திலேருந்து கொடுக்குற ரிப்போர்ட்டை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டான். என்ன போஸ்ட் ஆஃபீஸ் வித்தியாமா பார்க்குறான். 2016 கொடுத்த டெண்டர் கொடுத்த ஒர்க் பண்ணி 2019 மக்கள் பயம் மின் உற்பத்தி செஞ்சுருக்கணும், செய்யலை அப்படின்னு சொல்லி நான் நீ என்ன கண்காணிப்பு செஞ்சுன்னு கேட்டால் அவன் என்ன கொடுப்பான்? செய்யலைன்னு தான் சார் கொடுத்துருப்பான், செஞ்சுட்டே கொடுப்பானா? நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்களேன். இல்லை நாங்கள் அந்த பிளான்ட்டு 2019 மின் உற்பத்தி ஆரம்பிச்சிச்சு, ஓஹோன்னு போயிட்டுருக்குன்னு கொடுப்பானா? கொடுத்துருக்க மாட்டான்ல. அப்போ அதை கொடுத்து நீ அதை எனக்கு அனுப்புறிய, அப்போ உனக்கு எவ்வளவு திமிரு, அப்போ உனக்கு எவ்வளவு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரத்தையும் பணத்தையும் அனுபவித்து கொண்டு ஆனால் சட்டப்படி நீ செயல்படலை, உன் கடமையை நீ செயல்படலை. அவனை நம்ம ஜட்ஜின்னு எப்படி சார் மரியாதை கொடுக்க முடியும்? ஜட்ஜை திட்டக்கூடாதுன்றான். அப்போ திட்டாமல் என்ன செய்யணும்? அவனை எப்படி நான் ஜட்ஜின்னு ஏற்றுக்க முடியும்? ஏற்றுக்கவே முடியாது. யார் கேள்வி கேட்குறது? கண்காணிப்பு பண்ணவில்லை, ஜஸ்டிஃபை பண்ணுன்றேன் நான், டெக்ளேர் பண்ணேன். எஸ், த டிலே இஸ் ஜஸ்டிஃபைடு, ரீசனபிள் டிலே, வி ஹவ் டு அக்செப்ட் இட், யூ கிவ் இட் ஏ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் டு த பப்ளிக், யூ ஆர் அக்கௌண்டபிள். இல்லையா? சொல்லணுமா இல்லையா? சொல்லவே இல்லையே. எனக்கு சொல்லியிருந்தா நான் ஹாப்பி. அதுக்கு மேலே நான் பேச முடியாது. இஸ் அத்தாரிட்டி. அவருக்கு மேலே போனால் ஆப்டல்னு ஒரு நிர்வாகம் இருக்குது, டெல்லியில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாதிரி அது ஒரு இந்த மின்சார வாரியத்தினுடைய பிரச்சனைகளை அலசுறதுக்குள்ளேயே ஒரு அமைப்பு, உயர் அமைப்பு. ஓகே, நீ சொல்லலையே. மின்சார வாரியம் என்ன ரிப்போர்ட்டு ஒரு ஒரு வேக்கண்ட், பாதி வேக்கண்ட் இது செய்யப்படுகிறது, வந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் அது வந்தால் இதை செய்வோம், இது போனால் காத்தடித்தால் நாங்கள் இதை செய்யவில்லை, இப்படின்னு எழுதியிருக்கிறான். அதை நீ எனக்கு வாங்கி அனுப்புனேன்னா உனக்கு அதை பற்றி, உன்னுடைய இமேஜை பற்றி நீ கவலையப்படலையே. எஸ். ஸோ இது கண்காணிப்பு இல்லை. இப்போ செய்தியில் இல்லை, போன வாரத்தில் வந்த செய்தியின்படி நாங்கள் 100% பணிகளை முடித்து விட்டோம், தயாராக இருக்கிறது. சார் சொன்னபடி எங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் மத்திய அமைச்சகத்திலேருந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் வந்துட்டால் நாங்கள் உற்பத்தியை தொடங்கி விடுவோம். ஆனால் உண்மையில் அங்கே தொழில்நுட்ப பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகவில்லை. அந்த ஒப்பந்ததாரருக்கு கொடுக்கப்பட்ட பணி அவன் முழுமையாக செய்து முடிக்கவில்லை. அவனுடைய அவன் அங்கே சைட்லேயே இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவன் அப்ஸ்காண்டர்டு. அவனுடைய சப்கான்ட்ராக்டர் தான் ஏதோ இவங்க பிடிச்சி, யார், மின்சார வாரியத்தினுடைய அதிகாரிகள் அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்கள கூப்பிட்டு வச்சு அந்த வேலையை செய்யுங்கன்னு இவங்க அசிஸ்ட் பண்ணி என்ன வேணுமோலாம் இவங்க சப்ளை எல்லாம் கொடுத்து அறகுறையாக வேலை செஞ்சால் பரவாயில்ல. இப்போ எப்படி பாருப்பாங்க, 10,000 கோடி ரூபா செலவு பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரர் எவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. அதை யார் மேக்கப் பண்ண வேண்டியிருக்கு, செஞ்சுருக்காங்க. ஏன்னா கூலிங் டவர் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பெரிய டவர் இங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். இது இந்த 800 மெகாவாட்டுக்கான புதிய ஒரு தொழில்நுட்பம். அது 80% தான் பணி முடிஞ்சிருக்கு. அதில் இந்த பிளேட்டு ஃபிக்ஸிங் எல்லாம் யாரோ செய்கிறாங்க. அது யாரும் மானிட்டர் பண்ணலை. அது நல்ல மெட்டீரியலாக டேமேஜாக இருக்கா, என்ன மாதிரி இருக்குது, ஒர்க் பண்ணுமா தெரியாது. அப்போ அதை 80% தான் முடிஞ்சிருக்குன்னா கமிஷன் பண்ணியிருக்க முடியாது இல்லையா? முடியாது. 765 kV சுவிட்ச் யார்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹார்ட் மாதிரி. உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை வெளியே கொண்டு போயானுமே, வெளியே கொண்டு போகலைன்னா உற்பத்தி பண்ண முடியாது. ரைட், வெளியே கொண்டு போகணும். அந்த சுவிட்ச் யார்டு மூலமாக தான் கொண்டு போக முடியும். அதனுடைய பஸ்ஸில் சவுண்டு வருதான், யார் பார்க்கணும்? நீ வேலையை முடிச்சிட்டேன்னு சர்டிஃபிகேட் பண்ணியிருப்ப. ஆனால் நீ ப்ராப்ளம் வந்தால் நீ தானே, கேரண்டி உனக்கிட்ட தானே இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம் இருக்குது. அதுக்கு 5% 10% டெபாசிட்டை நீ ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிற. அவன் அட்டன் பண்ணுமா இல்லையா? அவனை கேள்வி கேட்க முடியாது சார். ஓடுறவன் எல்லாமே ஓடுகாலி கிடையாது சார். அவன் பலமானவன், அவன் தெரிஞ்சு தான் ஓடுறான். ஓடுன்னு சொல்லி தான் ஓடுறான். அப்போ அவனை கேள்வி கேட்க முடியாது அதிகாரிகளால். என்ன பண்ண முடியும்? அவங்க பேசாமல் அதை சர்வீஸில் வைக்காமல் வச்சுருக்காங்க. ரெண்டு பஸ் இருக்கும் மெயினாக. அந்த 2 பஸ்ஸுமே ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க.
சவுண்டு வருது, கண்டுபிடிக்க முடியல. அந்த யார் எரெக்ட் பண்ணாங்க? அது வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி. அவங்களுடைய சப்ளையர் வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி. இப்போ அந்த நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போது பிஜிஆர் கேள்வி கேட்கணும் ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனியை. ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனியை இபி வந்து டைரெக்டாக கேள்வி கேட்க முடியாது. மினிட்ஸில் உட்கார வச்சு ரொம்ப எல்லாம் ஒரு அளவுக்கு மீறி கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவன் பேமெண்ட் டேர்ம்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு தெரியாது, அவன் என்ன அக்ரிமெண்ட் போட்டான்னு தெரியாது, அவன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அவன் போயிடுவான், பதில் சொல்ல மாட்டான். ஸோ இந்த பிரச்சனைகள். அப்போது சுவிட்ச் யார்டு சரியில்லை, கூலிங் டவர் ரெடி ஆகலை, கூலிங் வாட்டர் பம்ப் ஹவுஸ். கூலிங் வாட்டர் பம்பு அப்படின்னா கடல் நீரை எடுத்து பம்ப் பண்ணி கண்டென்சருக்கு இங்கே கொடுக்கணும், பவர் பிளான்ட்டுக்கு வரணும், கூல் பண்ணணும், டெம்பரேச்சர் கூல் பண்ணணும், சர்க்குலேட் ஆகி கடலில் கொண்டு விடுவாங்க. இல்லைன்னா வேறு என்ன மெத்தட் இருக்கோ அதை மெத்தட் படி அதை கூல் பண்ணுவாங்க, டெம்பரேச்சரை குறைச்சிட்டு ரீசர்க்குலேஷன் பண்ணலாம். ரைட்டா? அப்போ கூலிங் வாட்டர் பம்புங்கிறது இல்லைன்னா பிளான்ட் ஓடாது. பிளான்ட் ஓடிட்டு இருந்த பிளான்ட் நிறுத்தினாலும் கூட கூலிங் வாட்டர் ஓடிட்டே இருக்கணும். அந்த டெம்பரேச்சர் இருக்கும் 1000 டிகிரி, 500 டிகிரி, 600 டிகிரி, 700 டிகிரி டெம்பரேச்சர் லைனில் இருக்கிற போதே அதை கூல் பண்ணணும். இல்லைன்னா என்டையர் சிஸ்டம் எக்யூப்மெண்ட் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ரைட்? அப்போ கூலிங் வாட்டர் இஸ் மேண்டேட்ரி. அது இல்லாமல் பிளான்ட்டை ஓட்டவே முடியாது. அந்த கூலிங் வாட்டர் பம்பு எரெக்ட் பண்ணதில் பிரச்சனை ஆரம்பத்திலேயே. பிரச்சனைன்னா பம்பை போடணுன்னு வைங்களேன், பேரிங் போயிடும், ஓவர் ஹீட் ஆயிடும், பேரிங் போய் பேரிங் உடஞ்சிடும். வைப்ரேஷன் அந்த புளிந்து போட்டிருப்பாங்கல்ல, காங்கிரீட் புளிந்து. இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் நம்ம தண்ணி மோட்டர் போடுறீங்க, பேரிங் உடஞ்சி போச்சுன்னு என்ன அர்த்தம்? ஃபவுண்டேஷன் சரியில்லை. அப்போ தொழில்நுட்பம் கோளாறு. தொழில்நுட்பம் எப்படி எதை செய்ய வேண்டுமோ அதன்படி அந்த பணி செய்யப்படவில்லை. தொழில்நுட்பம் சரியாக தான் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணா இல்லை, அதான் அதில் கண்ணாவுன்னு அது செய்யலை. அப்படி தானே அர்த்தம்? இந்த ரோடு போடுவான் இல்லை, அது மாதிரி தான். கையால் பிச்சை எடுப்பாங்கல்ல, இது மாதிரி அங்கே செய்யும். வெங்காயத்துக்கு துளி உரிக்கிற மாதிரி நம்மளே நிறைய பேர் வீடியோலாம் வரும். ரோடு போட்டு போகணும் முடிச்சோடனே கையை விட்டு இப்படி போட்டு அப்படி தூக்கிற வெங்காய துளி உரிச்ச மாதிரி உரிப்பான். இதுதான் ரோடு. அது மாதிரி இவன் வேலை செஞ்சுருக்கான். அப்போது பம்பு பிரச்சனையாகி போச்சு, ஃபவுண்டேஷன்லாம் இடித்தாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. இல்லை, இப்போ அடிக்கடி ஊழியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணியை வந்து ஆமாம் இவங்க நிர்பந்தம் கொடுத்துறாங்க. நிர்பந்தம் என்னென்னா எஃபெக்டிவான மானிட்டரிங் கிடையாது, எஃபெக்டிவான எக்ஸிக்யூஷன் கிடையாது, எதுவுமே எஃபெக்டிவ் கிடையாது, யாருக்குமே அக்கறை கிடையாது. 1ஆம் தேதி சம்பளம் வந்துடுது. அதனால் அவங்க அதை பற்றி ரொம்ப கேர் எடுத்துக்கிறது இல்லை. ரொம்ப லெஷராக அவரை கொடுத்து டைம் கொடுத்து அவனாக பார்த்து அந்த வேலையை செஞ்சான். இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய கவனத்துக்கு போகுதா இல்லையா? தற்போது அவர் தானே வந்து இபி டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக இருக்கார். போகலாம், போகாமல் இருக்கலாம், தெரியாது, அது யாருக்குமே தெரியாது. இவ்வளவெல்லாம் பிரச்சனைகள் இருக்குங்கிறத பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு அத்தனை பேருக்கும் இருக்குது. ஆனால் பொதுமக்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் இந்த தகவலெல்லாம் போயிடக்கூடாதுங்கிறதுல தான் அந்த வேலை செய்யலாம், திட்டம் போட்டு செய்கிறாங்க. அமைச்சர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அது என்ன ஆச்சு, ஏன் இப்படி டிலே ஆகுதுன்னு அவர் கேட்டிருக்கணும். ஒருவேளை கேட்காம இருந்தாலும் இப்போ 1ஆம் தேதி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கல்ல, இன்னும் இந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்குற, அது என்ன, அதை பற்றி ஃபைலு எனக்கு கொடு அப்படின்னா அது அவர் கேட்டு வாங்கியிருக்கோம். நான் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன் டீட்டெயிலாக. ஆமாம், அதாவது இந்த ஏப்ரல் மே, இது மார்ச் ஏப்ரல் மேய்க்கு வந்து பிரச்சனை இருக்குது இல்லை, சம்மருக்கு. அவர் தானே துறை அமைச்சர், கேட்டிருக்கணும்ல. அவர் கேட்டால் அவருடைய ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கணுமா இல்லை, வெளியிடணும் இல்லை. ஆனால் இந்த அறிவிப்பை பத்திரிகை செய்தியை பார்த்தாச்சுன்னா அவருக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துட்டு. அது சம்மந்தம் அவருக்கு தெரியுமா தெரியாதுங்கிற அவர் தான் சொல்லணும். தெரிஞ்சும் அவர் எதுவுமே செய்யாமல் இருந்தாருன்னா அப்புறம் அவர் அமைச்சர்னு சொல்லிக்கிறதே அசிங்கம். இப்போ யூரோப் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனை வந்து கொஞ்சம் குறைச்சிடணும் அப்படிங்கிற இதில் வந்து முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவே நிறைய நாடுகளுக்கு அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனால் நமக்கு பொல்யூஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக போகுது. ஸோ இதனால் மனிதர்களுக்கு தான் பெரும் பாதிப்பு வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுத்துது. ஸோ இதை குறைக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள், ஸோ இதை வந்து ஓட்டாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளுக்கு எடுங்க அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன விஷயங்களை அரசு முன்னெடுக்க நினைக்கிறேன்? ஆமாம், அது இருக்குது, நிறைய இருக்குது. அது வந்து பொல்யூஷன் வந்து கரியை எரிக்கிறதுனால புவி வெப்பமயமாதல் ஆகிறது ஒரு காரணம். அப்புறம் பொல்யூஷனுங்கிறது ஒரு காரணம். தவிர்க்க ஒரு சில நேரங்களில் என்ன தான் எக்யூப்மெண்ட் இருந்தாலும் தவிர்க்க முடியல. அதனால் அவங்க உபயோகத்தை நீங்கள் வந்து குறைச்சிக்கிடுங்க, அது நிறுத்துங்க அப்படின்ன மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுல வந்து அது பொதுப்படையாக எல்லாரும் ஏற்றுப்பாங்க, அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் அவங்க அதுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, ஒரு வணிக அரசியல் அதில் இருக்குது அவங்களுடைய. ஏன்னா அவங்கெல்லாம் வளர்ந்த நாடுகள், அவங்கள்ட்ட வந்து ரிசோர்ஸஸ் வந்து பல வகையான ரிசோர்ஸஸ் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. என்ன இருக்குதுன்னு சொன்னோன்னா கேஸ் இருக்குது, அப்புறம் ஆயில் ரிசோர்ஸஸ் அவங்கள்ட்ட இருக்குது,
அப்புறம் நிலக்கரி இல்லாமல் ரினியூவபிளில் வந்து அவங்க ரொம்ப சாதிச்சுட்டாங்க. ரொம்ப நமக்கு அவங்க தான் முன்னோடி. அவங்க நிறைய R&D நிறைய பண்ணுறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட். அதனுடைய எக்யூப்மெண்ட்டு எல்லாமே அவங்க தான் நமக்கே சப்ளை பண்ணுறாங்க. அதனால் அவங்க முன்னோடியாக இருக்காங்க. அவங்க எந்த நேரத்தில் என்ன மாதிரி எந்த மிஷினை இயக்கணும், எப்போ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், எந்த தேவையை எப்படி ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. அதனால் அவங்க வந்து அவங்களோட தேவையும் கம்மி. அவங்களுடைய தேவை வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி. கன்சம்ஷன் அதிகம் இல்லைன்னு சொல்ல. பெர் கேபிட்டா கன்சம்ஷனுங்கிறது வந்து அவங்களுக்கு 3000, 4000, 5000 இருந்தால் கூட பாப்புலேஷனுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈஸியாக அவங்களால எனர்ஜி இதை வந்து மேனேஜ் பண்ண முடியுது. தேவையும் அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குது, பண்ணுறாங்க. ஸோ அதை கூட அவங்க அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நமக்கு மேலே திணிக்க பார்க்குறாங்க. நாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரோம். அப்படி வரும்போது நம்மளுடைய தேவை மின் தேவை வந்து இப்போ தான் 700 பெர் கேபிட்டாலேருந்து 1000, 1500 இப்போ தான் கொஞ்சம் எலிவேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறோம். இடையில இந்த கொரோனாங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து கொஞ்சம் செட்பேக் இருந்தால் கூட பழைய எப்படி பிக்கப் ஆகிட்டு வரோம். இப்போ நம்முடைய மின் தேவையை வந்து 17,000 15,000 மெகாவாட் இருந்தது வந்து இன்றைக்கி இந்த வருஷம் 21,000 மெகாவாட் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சோஃபார் 19,500ங்கிற ரேஞ்சில் இருந்திருக்கு. இந்த வருட சம்மர் வந்து எப்படி 21,000 மெகாவாட் போகக்கூடிய தேவை அதிகரிக்கும். தேவைகள் அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி தேவைகள் அதிகமாக இருக்கிற போது இந்த விண்டு இருக்குது. விண்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெனியூவபிள் மரபுசாரா எரிசக்தியிலேருந்து எடுக்கக்கூடியது வந்து விண்ட் அண்டு சோலார், சூரிய ஒளியிலேருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம். இந்த இரண்டும் வந்து தொழில்நுட்ப ரீதியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக உற்பத்தி பண்ணி நம்ம உபயோகப்படுத்தலாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்துடுது. தொழில்நுட்பத்தில்ங்கிறதுல ஒரு சின்ன இடர்பாடு இருக்குது. ஆமாம் ஒட்டுமொத்த 100% இந்த மரபுசாரா மின்சாரத்தை உபயோகப்படுத்தி நம்ம ஸ்டேபிள் பண்ண முடியாது. கிரிட்டுன்னு சொல்லுவோம். அதை எப்படி அதை மின்சாரத்தை வந்து சப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கூடிய ஒரு நெட்வொர்க்கு. அதை பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். அதை நாங்கள் எங்கள் தொழில்நுட்ப ரீதியில் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி மரபுசாரா எனர்ஜியிலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தை வந்து இன்ஃபர்ம் பவர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கோல் இதுலேருந்து எடுக்கக்கூடிய வந்து ஃபேர்ம் பவர்னு சொல்லுவோம். ரைட்டா? இதுதான் ஸ்டேபிளாக இருக்கும். அது வந்து நிறைய எங்களுக்கு கிரிட்டில் நிறைய டெக்னிக்கல் பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது இன்ஃபார்ம்னா நம்ப தகுந்தது இல்லை. அதில் காற்று எப்போ வேணாலும் காணாமல் போகும், சூரிய வெளிச்சமும் எப்போ வேணாலும் காணாமல் போகும். ஆனால் தெர்மல் ஸ்டேஷன் அப்படி இல்லை. ஹைட்ரோ இப்போ 500 மெகாவாட்னா 500 மெகாவாட் அது கொடுக்கும். இவ்வளோ வார்லோடு இருக்கும்னா இந்த வார்லோடு அது இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். ஹார்மானிக்ஸ் இந்த டெக்னிக்கல் நிறைய ப்ராப்ளம்ஸ்னால அதனுடைய பாதிப்பு உள்ள வந்து அதனுடைய குவாலிட்டியவே அது வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கும். கூடி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி வரும்போது அதுக்குள்ள எக்யூப்மெண்ட் அதை சரி பண்ணுற தொழில்நுட்பங்கிறது, அதுக்காக நம்ம செலவு பண்ணுறது, கட்டமைப்பு பண்ணுறது எல்லாம் வந்து இப்போ தான் நம்ம அதை ட்ரெயினப் பண்ணிட்டு வரோம். நம்ம அதை கவனம் செலுத்த போகிறோம். அவங்க அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க தேவையும் கம்மி. நமக்கு அப்படி இல்லை. நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு வந்து பெர் கேபிட்டா 3000 மெகாவாட் 3000 யூனிட் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்கேயோ போயிடும். நம்மளுடைய டிமாண்ட் எங்கேயோ போயிடும். ஸோ அந்த மொத்த தேவையுமே வந்து நாம் மரபுசாரா எனர்ஜியிலேருந்து நம்ம சந்திக்க போகிறோம்னு சொன்னால் அது இப்போ சாத்தியம் இல்லை. அப்போ நமக்கு வந்து பேஸ் லோடுன்னு சொல்லக்கூடிய ஃபேம் நிலையான ஒரு மின்சாரம் இந்த தெர்மல் நமக்கு தேவை. அடிப்படை தெர்மல். ஆமாம். ரெண்டாவது அவங்களுக்கு தேவையில்லைங்கிறத வந்து அவங்க கண்ட்ரோல் ஈஸியாக இருக்குது. அவங்க எல்லோரும் சொன்னால் கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்லாப் சிஸ்டம்லாம் வந்துருச்சு. உனக்கு வந்து எப்போ மின்சாரம் வேணுமோ 1 டே எடுத்துட்டிங்கன்னா 4 மணிக்கு மின்சாரத்தினுடைய விலை 2 ரூபா. அவங்களுடைய ஸ்லாப் சிஸ்டம். சாயந்தரம் 7 மணிக்கு மின்சாரம் 7 ரூபா. எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியான நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நுகர்வோரும் ஓரளவு குவாலிஃபைடாக ஒரு அவேர்னஸ் இருக்கிற நுகர்வோராக இருக்காங்க. அவங்க தேவைக்கு எந்த வேலையை எத்தனை மணிக்கு செய்யணும்னு செய்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, சப்ளை பண்ணுறது சுலபம். எக்யூப்மெண்ட் வச்சு சுலபம். நம்ம இதில் அப்படி பண்ணிட முடியாது. அப்போ அதனால் நமக்கு வந்து ஃபேர்ம் பவர் நமக்கு வேணும். பேஸ் லோடு வேணும், பீக் லோடு வேணும். பீக் லோடையும் பேஸ் லோடையும் மெர்ஜ் பண்ணும்போது ஒரு ரேஷியோவை நாம் அடாப்ட் பண்ணணும். இது ஒரு 30%, இது ஒரு 70%, இது ஒரு 40%, இது ஒரு 60%. அப்படி தான் பண்ண முடியும். அந்த லெவலில் தான் நாம் விண்ட் அண்டு சோலாரையும் இப்போ எடுத்துகிட்டு வரோம். அந்த ரெண்டும் தான் இன்றைக்கி வந்து நல்ல வகையான சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு உற்பத்தியில் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 100% மாற்றிட்டீங்கன்னா இதில் ஒரு சின்ன இப்போ மிகப்பெரிய ஒரு பொருளாதார விஷயம் என்ன அடங்கியிருக்குன்னா, அனல் மின் நிலையத்தினுடைய 10,000 கோடி இப்போ ஒரு 10,000 கோடி செலவு பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் போடுறோம்னா ஒரு 500 கோடி தான் வெளியில் போகுது. இந்தியாவை விட்டு வெளியில் இந்த பணம் போகுது. எல்லாமே இண்டிஜினஸ், நம்மளாகவே உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷின், நம்மகிட்டே அந்த தொழில்நுட்பம் இருக்குது, நாமளே போடுறோம். அப்போ மொத்த பணமும் நம்மகிட்டே இருக்குது. ரைட்டா? ஆனால் சோலார் விண்ட் எடுத்துட்டிங்கன்னா 70% 80% வெளியில் போகுது.
அதாவது நம்ம பணம் வெளிநாட்டுக்கு போகுது. அங்கேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வரவழைக்கிறோம், இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணுறது அவங்களுக்கு லாபமாக இருக்குது. அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இதை டெவலப். அதனால் அதுவும் ஒரு காரணம் நமக்கு வந்து அந்த மாதிரி நெருக்கடியை கொடுக்குறாங்க. ஸோ அதையும் மீறி நமக்கு இன்னொரு 30 வருடத்திற்கு வந்து இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டை வந்து ரன் பண்ணித்தான் ஆகணும். அப்போ அதை அவங்க சொல்லக்கூடிய குறைபாடுகளை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி சரி செய்யறதுங்கிறதுக்காகத்தான் FGDங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை உள்ளே புகுத்துறோம். FGDனா என்ன? ஃப்ளூ கேஸ் சல்ஃபரைசேஷன் அப்படிங்கிற ஒரு சல்ஃபரிஃபிகேஷன். அது எப்படின்னா ஃப்ளூ கேஸில் நம்ம எரிஞ்சு வரக்கூடிய புகையில் இருக்கக்கூடிய சல்ஃபரை வந்து அது ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணி பியூர் ஏரை தான் வெளியில் விடும். அதுக்காக அந்த எல்லா அனல் மின் நிலையங்களும் இதை நிறுவனம்னு சொல்லிட்டு 6-7 வருடமாக மத்திய அரசு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேண்டேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய அழுத்தம், ரைட்டா? அதுவுமே கூட இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2024 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணலாம், அது இல்லாமல் கூட நீங்கள் மின் உற்பத்தி செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏன் நார்த் சென்னை உற்பத்தியை தொடக்கவில்லை? 9,000 கோடி செலவு பண்ணியிருக்கோம். அதனுடைய வட்டி எவ்வளவு பண்ணுறோம்? ஏன் நம்ம இன்னும் அதை இவங்க யாரும் ஏன் அறிக்கை விடலை என்னங்கிற சொல்லாமல் மார்ச் 1ஆம் தேதி நாங்கள் 4,500 மெகாவாட் வந்து நாங்கள் வெளிச்சந்தையிலேருந்து வாங்க போகிறோம்னு ஒரு மந்திரி அறிக்கை விடுறாருன்னா, அந்த மந்திரி மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு மின்சார வாரிய உயர் அதிகாரிகள், IAS ஆஃபீஸர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ ஆய்வில் வந்து இவங்கள ஏன் எக்ஸ்போஸ் பண்ணலை, என்ன நடந்தது ஏன் சொல்லலை? 800 மெகாவாட்டுங்கிறது வந்து ஒரு கன்சிடரபிள் குவாண்டம், ஒரு நல்ல சரியான ஒரு நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். அப்போ அது வந்திருந்தால் நம்ம வெளிச்சந்தையில் வாங்க வேண்டிய மின்சாரத்தினுடைய தொகை குறையும். எஸ். இதுவரை பல்வேறு கருத்துக்களை நீங்கள் இருவரும் வந்து எங்கள் மீடியாவில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.